யாருடைய ஆலோசனையின்படி நான் முடிவெடுக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் ஆலோசனையே நிலை நிற்கும். நீதிமொழிகள் 19:21. அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் சற்று யோசித்து பாருங்களே. பிறந்ததிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நீங்க எத்தனையோ முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க. சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ அந்த முடிவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவுகளை எல்லாம் எப்படி எடுத்தீர்கள் என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எந்தெந்த நேரங்களில் அந்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தந்தன என்று. ஆம் அன்பானவர்களே, நாம் முடிவுகளை எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பொறுப்பில் அதை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயம் நமக்கு வெற்றிதான் கிடைக்கும். உதாரணமாக, உங்களது பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். நீங்கள் ஊரில் எல்லார்ட்டையும் போய் கேட்குறீங்க அந்த பையன் எப்படின்னு. அவங்க எல்லாருமே சொல்றத வச்சு நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுறீங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே உங்க பொண்ணு அழுதுகிட்டு திரும்பி வந்து கணவர் கொடுமைப்படுத்துறாருன்னு வந்தா எவ்வளோ வேதனையா இருக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு. பட் இட் வில் பி டூ லேட். ஆனால் அதே சமயம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசித்து, குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபித்து நாம் அந்த முடிவை எடுத்திருந்தோம் என்றால் அருமையாக ஆண்டவர் தட்டி விடப்படக்கூடிய அலையன்சஸை எல்லாம் அவருடைய பாணியில் தட்டிவிட்டு அவருக்கு பிடித்த அருமையான நல்ல மகனை உங்களுடைய பெண்ணிற்கு மணமகனாக அவரே மனம் முடித்து வைத்திருந்திருப்பார். இதுதான் வெற்றியின் ரகசியம். அன்பானவர்களே, நாம் எந்த முடிவை எடுத்தாலும் அதை ஆண்டவருடைய கைக்கு நாம் விட்டுவிட வேண்டும். ஆண்டவருடைய பொறுப்பிற்கு நாம் அதை விட்டுவிட வேண்டும். ஆமேன், ஆமேன். நன்றாக யோசித்து பார்ப்போம். லோத்து எதை தேடினான்? அவன் வளமான வாழ்க்கையை, செழிப்பான இடமாக இருந்த சோதோம் கொமோராவை நோக்கி அவன் பயணம் சென்றான். நடந்தது என்ன? ஐயோ, சோதோம் கொமோரா பட்டணம் அப்படியே அக்கினியினால் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய முடிவை தனது முடிவாக மாற்றின ஆபிரகாமோ எல்லா காரியங்களிலும் செழித்து வளர்ந்தார் என நாம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களை, எந்த காரியமாக இருந்தாலும் அந்த முடிவை எடுப்பதற்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம், ஜெபத்தில் அமர்வோம். நமது மனித அறிவுகளோ அல்லது சூழ்நிலைகளோ அல்லது மற்றவர்களுடைய ஆலோசனைகளோ நமக்கு முக்கியமாக படக்கூடாது. ஆண்டவருடைய முடிவுதான் எனது முடிவு என்ற அந்த தீர்மானத்துடன் நாம் அமர்ந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு நல்லதுதான் நடக்கும். அன்பானவர்களை, நாம் யோசித்து பார்ப்போம். எத்தனை காரியங்களில் நாம் நல்ல முடிவுகளை எடுத்திருந்திருக்கின்றோம் உலக பிரகாரமாக, மனித அறிவின்படி. ஆனால் கடைசியில் நமது கைகளுக்கு அப்பாற்பட்டு, அதாவது நமது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு எத்தனையோ காரியங்கள் வந்து அந்த முடிவுகளை வீணடித்து விட்டிருக்கின்றன என்பதையும் நாம் நன்கு அறிவோம். அதனால் அனைத்து காரியங்களையும் நாம் ஆண்டவரிடம் கொடுப்போம். அதற்காக வேண்டிய மனிதர்களிடம் ஆலோசனை பெறக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மனிதர்களிடம் ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாத இடத்தில் மனிதர்கள் விழுந்து போவார்கள் என்று நாம் நீதிமொழிகளில் பார்க்கின்றோம். ஆனால் முடிவு எடுக்கக்கூடியது ஆண்டவர் தான். ஆண்டவருடைய கரங்களில்தான் அந்த முடிவு இருக்க வேண்டுமே தவிர நமது மனித அறிவின்படி எந்த முடிவையும் எடுக்க கூடாது. எப்படி ஆண்டவர் அவருடைய முடிவை நமக்கு தெரிவிப்பார்? மிகவும் அருமையான ஒரு கேள்வி அநேகரிடம் இருந்து இது வரும். அன்பானவர்களை, நாம் ஆண்டவரோடையே கைகோர்த்து நடந்து சென்றோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் காதுகளே கேட்கும். ஆனால் நாம் ஆண்டவரோடு நடக்கின்றோம், ஆனால் எந்நேரமும் இல்லை. சில சமயம் உலகம், சில சமயம் ஆண்டவர் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஜெபத்தில் நாம் அமரும் பொழுது
விவிலியத்தை வாசித்து நாம் ஜெபத்தில் ஆண்டவரோடு நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் அருமையாக விவிலிய வார்த்தைகளின் மூலமாகவோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் மூலமாகவோ அல்லது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நிச்சயத்தின் மூலமாகவோ அல்லது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய மன ஒற்றுமையின் மூலமாகவோ ஆண்டவர் மிகவும் தெள்ள தெளிவாக நம்மிடம் அவரது முடிவை தெரிவிப்பார். அதன்படி நாம் நடந்தோம் என்றால் எதிர்காலத்தை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்திருக்கக்கூடிய நமது தேவன், நமது எதிர்காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய நமது தேவன் மிகவும் அருமையாக அவரது முடிவை நமக்கு கொடுப்பார். அதன் மூலம் நாம் வெற்றிதான் பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இதோ நாங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை உமது கரங்களில் கொடுத்துவிட்டு உம்மிடம் நாங்கள் அதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்க தேவையான ஜெபத்தின் மேல் உள்ள ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றோம். எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை நாங்களாகவே எங்களது மனித அறிவின்படி செய்யாதபடிக்கு எடுக்காதபடிக்கு உம்மிடம் அதை கொடுத்துவிட்டு அப்பா, ஒரு தாயின் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல நாங்கள் அமைதியாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.